நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் ரஜினி நடித்திருந்த திரைப்படம் தான் ஜெயிலர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படம் வெளியாச்சு. இதற்கு முன்பு வெளியான ரஜினி படங்களும் நெல்சன் இயக்கிய படமும் சரியா போகல. எனவே 2 பேருக்கும் ஜெயிலர் ஒரு முக்கிய திரைப்படமாக அமைந்திருக்கு. இந்த படத்தின் மூலமாக கட்டாயமாக வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும்னு முனைப்போட இருந்தாங்க ரஜினி மற்றும் நெல்சன். இவங்கள ஜெயிலர் திரைப்படம் ஏமாற்றல் இருந்துதான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வசூலை குவித்தது ஜெயிலர். லால் சலாம் சற்று சறுக்கினாலும் ரஜினி நம்பிக்கையோட வேட்டையின் படத்துல நடிச்சிட்டு வராரு. ஞானவேலின் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் உருவாகும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்குது. ஏபிஎம் போல ஒரு அழுத்தமான களத்துல ரஜினியின் ஸ்டைல்ல இந்த படம் உருவாகுது. இந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸ். இப்பொழுது இந்த படத்தோட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. வேகமாக அடுத்த மாதத்தோட தொடக்கத்துல இந்த படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் நிறைவடையுமா எதிர்பார்க்கப்படுது. நேற்று வந்து அக்டோபர் மாதம் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கிறதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதிலேயே வேட்டையின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வெளியாக இருக்காம். மாசாக பாடியுள்ள ஓபனிங் பாடலை தான் வெளியிட திட்டமிட்டிருக்கிறதாக தெரிய வருது.